டிஎம்க்கு இருந்துட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறது எப்படின்னாக்கா, என்னோட டிவிக்கோட தலைவன் பற்றி எவனாச்சும் சரி தப்பாக எதனா பேசினானா அவன் கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும். நான் பேசிங்கிறது ஒரே விஷயம் எப்படின்னாக்கா, பெங்களூர்லேருந்து ஏன் தலைவன் பற்றி பேசுறதுக்கு புரியுதா நான் சொல்கிறது அப்படின்ட்டு? புரியுதில்ல? பெங்களூர்லேருந்து நான் பேச போகிற ஒரே ஒரு ஸ்டோரி அப்படின்னாக்கா, ஏன் தலைவன் விஜய் சி ஜோசப் ஈண்டன் விஜய் என்ற முதல்வர் பற்றி தான் நான் பேசிக்கிறேன். என் தலைவன், என் உயிர், என் நண்பன், என் அண்ணன், தம்பி, சொத்து சொதம் எல்லாமே விஜய் சார் தான். அவனை பற்றி பேசுறதுக்கு சீமானுக்கு யோகியத்தில்லை, டிஎம்னுக்கு யோகியத்தில்லை, அதிமுக யோகியத்தில்லை. நீங்கள் டிவியில் பேசி 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 உங்கள் அம்மா அவனை டவுன் பண்ணிக்கிற, அவன் பெருசாகின்னுக்கிறான். யார்? என் அண்ணன். சரிண்ணா வடா கடன் வந்துட்டு, ஏன்னா என் அண்ணன் தர நீ அதான் சொன்னேன். தப்பாச்சு கதை. எனக்கு எப்படி ஒரு 49 உனக்கு அவ்வளோன்னு தெரியாது, 52 நான் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் என் அண்ணா பற்றி இனிமே எவனா பேசுறது, நம்ம இந்த வீடியோவில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, இதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோடய வேலை வேறு மதிக்கும், செயலில் வேறு மதிக்கும், தொழிலில் வேறு மதிக்கும், நடத்தல் தரக்கில் வேறு மதிக்கும், வாக்கிங் பஸ் டைம் இதெல்லாம் வேறு மதிக்கும். வேறு மாதிரி எப்படி சண்டை போடுறதா, அடித்தட்டியா, கொள்ளகளியா, அது டிஎம்ஏக்க பார்த்துக்கும், அதிமுக பார்த்துக்கும். ஆனால் என் டிவிக்கு கோல்டு டைமண்ட் பெங்களூரில் பேசிங்கிறான். இனிமே எவனாச்சு தப்பு அவங்க அம்மா அவன் பேர்னா சரி வாயிலே வர முடியுது. நான் அவன் பேர் சீமானு, உல்டா கூதி சீமானு. நீ பைத்தியக்கார கூதி மாதிரி பேசினுக்குவ, இதெல்லாம் அங்கே பார்த்துன்னு கொடுப்போம் என்ன சரியா? உல்டா கூதி மாதிரி நீ பேசுகிற நாம உல்டா கூதி மாதிரி நீ பேசின, நெக்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா உனக்கு அடிதடி வீட்டை பூந்து அடிக்கும். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அம்மா சீமான் சுத்த வாயை முடிக்கணும். சும்மா இருந்தால் நீ நல்லா இருக்குவ. வாயை எதுனா உங்கள் அம்மா இந்த யூடியூப் போனாலும் வேறு ஆச்சு, இது எங்கள் அம்மா பிளாண்ட் ஆச்சுன்னா வேறு ஆச்சு, மாற்றினே இருக்குவான். அம்மா வாயை வச்சுக்கின்னு சூத்த வச்சுன்னு சும்மா இரு. டிஎம்கிட்ட நீ எவ்வளோ பேக் வாங்கிக்கின, அதிமுகிட்ட நீ எவ்வளோ பேக் வாங்கிக்கின, இந்த சூத்தான் சுனியால்கிட்ட எவ்வளோ பேக் வாங்கிக்கின, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் டைம் எங்கள் அண்ணா பார்த்து எதனா தப்பாக பேசினேன், அம்மா இழுத்து வச்சு அடிச்சிடுவோம் உன்னை, ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா ஜூலி, நீ ரொம்ப காலியாகிடுற. நீ பேசுங்க தப்பு, ரொம்ப பெரிய தப்பாக எனக்குத்தம்மா ஜூலி. நீ கிட்னி திருடுற விஷயம் வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு, ஏதாச்சு எல்லாமே டீட்டெயில் ஆச்சு. சும்மா நீ வந்துட்டு எப்படின்னாக்கா, ஒரு முதல்வர் வந்துட்டார் விஜய் சார் அப்படின்ட்டு வந்துட்டும் போது நீ எவன் வந்துட்டு பேக் வாங்கிக்கிறியோ, ஏதோ ஒன்று வாங்கிக்கிற வச்சுக்கிங்க, வாங்கி போட்டு இன்னும் ஒரு வருஷம் பேக் தான் வாங்கிக்கிறேன், இல்லை வேறு எதனா அப்படின்னு சொல்ல முடியும் தெரியாது. சரி வேண்டாம் விட்டு நம்ம தெரியும். ஒன்றும் சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் தம்மா, நண்பன் சரி, தோல்வியும் சரி, வெற்றியும் சரி, வால் மேலே கீழே அப் அண்ட் டவுன், இது எது இருந்தாலும் ஓகே. ஆனால் ஒன்று நம்மளுக்கு பொறுக்கிது எடுத்தம்மா அப்பா அம்மா,
அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ணணும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைக்கு துரோகம் பண்ணவும் தெரியாது. ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு திரும்ப சரியும் ஒன்று, பண்ணுறையும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணனை பற்றி ஒன்று பேசுகிற பாரு, சும்மா ஜாலியாக போட்டு வாங்குற. நீ எப்படி வைக்கிற, அப்படி போடுற தட்டி வர்ற. ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்க ஜூலி, உன் லைஃப் இருக்கிறது ஜூலி, நீ நினைக்கிறது வந்துட்டு ஜாலியாக லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் கோரமும் இல்லையா? வாய முடின்னு சும்மா இரு, உன் வேலை பார்த்துன்னு நல்லா இரு. டோன்ட் டூ மிஸ்டேக் மை அண்ணன். நோண்டேன்னு இருந்தால் உன் லைஃப் ரொம்ப கராபிடும். சாப்பிட்டு போய் தூங்கு போ.